வணக்கம். மிக சிறப்பான கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலையில் 2022ஆம் ஆண்டு பிறக்கிறது. கன்னி லக்னம் விருச்சிக ராசியில் பிறக்கும் புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முழுவதும் முடங்கி போயிருந்த நிலை. ராகு மற்றும் கேது கிரகங்கள் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்ததால் நோயின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. வரும் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியுடன் உலகம் கொரோனா நோயின் தாக்கத்தில் இருந்து முழுவதுமாக விடுபடும் என நாம் உறுதியாக நம்பலாம். கடந்த 2 வருடங்களில் நமக்கு ஏற்பட்ட அனைத்து அனுபவங்களை வாழ்க்கை பாடங்களாக ஏற்று இந்த புது வருடத்தில் நாம் அனைவரும் ஒரு புத்தம் புதிய வாழ்க்கைக்கு தயாராகலாம். மிக முக்கியமான கிரகங்களான சனீஸ்வரன் மற்றும் குரு பகவான் தன் சொந்த வீடுகளிலேயே இந்த வருடம் அமர்வது ஒரு சிறப்பான நிலை. ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் தன் சொந்த வீடான மீனத்துக்கு பயிற்சியாவதும் சனீஸ்வரன் தன் சொந்த வீடான மகரத்தில் அமர்வதும் ராகு கேது கிரகங்கள் தன் உச்ச நிலையை விட்டு மார்ச் மாதம் பயிற்சியாக போவதும் நாம் நினைத்தே பார்க்க முடியாத பல மாற்றங்களை நம் வாழ்வில் கொண்டு வரப்போகிறது. இந்த புது வருடத்தில் நம் கனவுகள் அனைத்தும் நிறைவேற புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்ற திடமான உறுதியுடன் நாம் புத்தாண்டை வரவேற்க தயாராகலாம். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு இனிமையான விடியலை தரப்போகும் வருடமாக இருக்க போகிறது. கடந்த 7 ஆண்டுகளில் தனுசு ராசியில் பிறந்தவர்களை போல வேறு எவரும் கஷ்டங்களை அனுபவித்திருக்க முடியாது. கடந்த சில வருடங்கள் ஒவ்வொரு நாளும் வலி மிகுந்த அனுபவங்களை தந்திருக்கும். ஒவ்வொரு நாளின் விடியலும் புதிய சோகங்களையும் துயரங்களையும் கொண்டு வந்திருக்கும். சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை ஒரு முட்டு சந்தில் சிக்கியது போல தடைபட்டிருக்கும். எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னேற முடியாத நிலை உண்டாயிருக்கும். ஆரோக்கிய கோளாறுகள், உறவுகளுக்குள் பிரிவினை, நெருங்கிய உறவினர்களின் மரணம், பொருளாதார இழப்புகள், பணி இழப்பு, தொழிலில் நஷ்டம், எதிர்பாராத இடமாற்றங்கள் என தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் ஏதாவது சில பெரிய இழப்புகளை சந்தித்திருப்பார்கள். உங்களின் அனைத்து சோகங்களுக்கும் ஒரு நிரந்தரமான முடிவை இந்த புத்தாண்டு பெற்றுத்தரப் போகிறது. வருடத்தின் தொடக்கத்தில் உங்களின் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் உங்களின் ராசியாதிபதி குரு பகவான் உங்களின் முயற்சிகளுக்குரிய பலன்களை தடையின்றி பெற உதவ போகிறார். இதனால் வரை உங்களின் பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்திருக்கும் அல்லது பலன்களை தந்திருக்காது. ஆனால் இந்த புத்தாண்டு முதல் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ராசியாதிபதி குரு பகவான் 3ஆம் வீடான கும்பராசியில் மறைந்ததால் உங்களுக்கு கடுமையான உழைப்பை தந்தாலும் அதற்கான பலன்களை அவர் தராமல் விடமாட்டார். இந்த புது வருடம் முழுவதுமே உங்களின் முயற்சியின் அளவே உங்களின் வெற்றியும் இருக்கும். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்று கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி தன்னுடைய மற்றொரு சொந்த வீடான மீன ராசிக்கு பயிற்சியானவுடன் உங்களின் அர்த்தாசிரம குருவின் காலம் தொடங்கும். பொதுவாக அர்த்தாசிரம குருவின் காலம் நல்ல பலன்களை தராது. குறிப்பாக உங்களின் தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். தாய்மாமா வழியில் சில இழப்புகளும் ஏற்படலாம். ஆனாலும் மீனம் உங்கள் ராசியாதிபதி குரு பகவானின் மற்றொரு சொந்த வீடு என்பதால் அர்த்தாசிரம குருவின் காலம் உங்களை அதிகமாக பாதிக்காது. இருப்பினும் 7.5 சனி முடியும் காலமான 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் வேலைபளு ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். வரும் ஏப்ரல் மாத இறுதி முதல் ஜூலை மாத இறுதி வரை சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்திற்கு அதிசாரமாக பயிற்சியாவதால் அந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களின் 7.5 சனி காலம் முடிவுக்கு வரும். அந்த மாதங்களில் நீங்கள் இருக்கும் வேலையை விட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலோ அல்லது புதிதாக வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருந்தாலோ உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். உங்களின் ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு போன்றவைகளும் ஏப்ரல் மாதத்திற்கு பின் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பித்தால் அதை மேலிடம் உங்களுக்கு சாதகமாக பரிசீலித்து ஏப்ரல் மாதத்திற்கு பின் அதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் முனைவோர்கள் கடந்த 7 ஆண்டுகளாக எந்த முன்னேற்றத்தையும் கண்டிருக்க மாட்டார்கள். இருப்பதை தொடர்வதே பெரும்பாடாய் போயிருக்கும். ஆனால் இந்த புத்தாண்டு சில நல்ல மாற்றங்களை உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு கொண்டு வரலாம். ஏப்ரல் ஜூலை மாதங்களுக்கிடையே உங்களின் தொழிலை சீர்படுத்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம்.
ஆனாலும் வரும் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் உங்களின் 7.5 சனி காலம் முழுவதும் முடிவுக்கு வரும் என்பதால் தொழிலில் புதிய முதலீடுகளை இந்த ஆண்டு முழுவதும் தவிர்ப்பது நல்லது. புதிய கடன்களை வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய முயற்சிகள் எடுத்தால் அதனால் எதிர்பார்த்த லாபம் முழுவதுமாக கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இத்தனை ஆண்டுகள் பொறுத்தாகிவிட்டது. இந்த ஒரு வருடத்தையும் கடந்துவிட்டால் உங்களின் 7.5 சனி காலம் முடிவுக்கு வந்தவுடன் ஒரு சிறப்பான வளர்ச்சியின் தொடக்கத்தை வரும் 2023ஆம் ஆண்டு முதல் நீங்கள் காணலாம். இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளைப் போல இந்த வருடம் தொழில் நடத்துவது அவ்வளவு கடினமாக இருக்காது. தொழிலில் தேவையான பணவரவு சீராக இருக்கும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை சற்று சிறப்பாக இருக்காது. அத்துடன் 7.5 சனி காலமும் சேர்ந்து கொண்டதால் இல்லற வாழ்க்கையில் அமைதி இல்லாத நிலை கடந்த சில வருடங்களாக இருந்திருக்கும். பல தம்பதிகள் ஒரு நிரந்தர பிரிவினை தொடர்பான முடிவினை கூட எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த புத்தாண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் உங்களின் திருமண வாழ்வில் மீண்டும் ஒரு வசந்தம் வர வாய்ப்புகள் அதிகம். 7.5 சனியின் தாக்கத்தால் தனுசு ராசியில் பிறந்து திருமண வயதில் உள்ளவர்கள் தங்களின் திருமணம் தொடர்பான பல தடைகளை கடந்த சில வருடங்களில் சந்தித்திருப்பார்கள். பொதுவாக குரு பகவான் தன் சொந்த ராசிகளான தனுசு மற்றும் மீன ராசிகளில் அமரும் போது அனைத்து ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் குரு பலன் வரும் என்பது அனுபவம் வாய்ந்த ஜோதிட வல்லுநர்கள் கூறுவதுண்டு. அதன்படி குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதல் மீன ராசியில் அமரப்போவதால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முழுமையான குரு பலன் இருக்கும். அதனால் இந்த புது வருடத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு நல்ல செய்தியை கேட்பார்கள். புத்திரகாரகனாகிய குரு பகவான் 2023ஆம் ஆண்டு மே மாதம் தனுசு ராசிக்கு புத்திரஸ்தானமான மேஷ ராசியில் அமரப்போவதால் அந்த ஆண்டு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் இந்த ஆண்டின் இறுதியில் தாய்மை பேறு பெற வாய்ப்புகள் உண்டு. தாய்மை பேறு தொடர்பான மருத்துவ சிகிச்சைகளையும் ஆண்டின் பிற்பகுதியில் செய்தால் நிச்சயம் அதற்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைத்து 2023ஆம் ஆண்டு உங்கள் இல்லத்தில் குழந்தை செல்வத்தின் சப்தம் நிச்சயம் கேட்கும். முக்கியமான கிரகங்கள் சாதகம் இல்லாததால் பொருளாதார வளர்ச்சி சற்று மந்தமாக இருந்தாலும் தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும். யூக அடிப்படையிலான பங்கு சந்தை முதலீடுகள் போன்றவைகளை புத்தாண்டு முழுவதும் தவிர்த்துவிட வேண்டும். இந்த ஆண்டில் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு திட்டமிட்டிருந்தால் அது அவ்வளவு அவசரம் இல்லை என்றால் அதை இந்த ஆண்டு தவிர்ப்பது நல்லது. பாத சனியின் காலமாக இருப்பதால் நீங்கள் சிறு விபத்துகளை சந்திக்கலாம். 2 சக்கர வாகனத்தை உபயோகிக்கும் போது ஹெல்மெட்டும் 4 சக்கர வாகனத்தை உபயோகிக்கும் போது சீட் பெல்ட் போட வேண்டியதையும் எந்த காரணம் கொண்டும் கண்டிப்பாக தவிர்க்க கூடாது. பாத சனி காலம் சிறு காயங்களை தரும் என்பதால் சாலையை உபயோகிக்கும் போது மிக அதிக கவனம் தேவை. அதுபோல குளியல் அறைகளிலும் அதிக கவனம் தேவை. மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால்தான் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெற முடியும். 7.5 சனி காலமும் ராசியாதிபதி குரு பகவானின் சாதகம் இல்லாத நிலைகளும் நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே தேர்வில் வெற்றியை உறுதி செய்யும். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேல் வாட்டி வதைத்த 7.5 சனியின் காலம் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகிறது. இதுவரை முடங்கி இருந்த வாழ்க்கை இனிமேல் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைய போகிறது. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் பல இனிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. முழுவதும் இருள் நிரம்பிய சூழ்நிலை மாறி இப்போது அடிவானத்தில் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று தெரிய போகிறது. அது மெல்ல மெல்ல விரிவடைந்து ஆண்டின் இறுதிக்குள் மிக பிரகாசமான ஒளியாக மாறப் போகிறது. அதன் துவக்கமாக இந்த புது வருடம் இருக்க போகிறது. கடந்த கால துயரங்கள், சோகங்கள், கண்ணீர் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லது மொத்தமாக மறந்துவிட்டு ஒரு புத்தம் புதிய வாழ்க்கைக்கு உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போவதை நீங்கள் காண்பீர்கள். வரப்போகிற பல ஆண்டுகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்க போகிறது. அதனால் பழையன எல்லாம் மறந்து உங்களின் புதிய வாழ்க்கைக்காக திட்டமிட இந்த புத்தாண்டு முதல் தொடங்குங்கள். வரப்போகும் வசந்த காலம் உங்களின் கண்ணீரை எல்லாம் மொத்தமாக துடைத்தெறிந்து ஒரு ஆனந்தமயமான உலகத்திற்குள் உங்களை கொண்டு செல்ல போகிறது. உங்களின் கனவுகள் அனைத்தும் உண்மையாக, உங்களின் முயற்சிகள் அனைத்தும் முழு வெற்றி பெற என் மனமார்ந்த பிரார்த்தனைகள்.
நீங்கள் என்னிடம் உங்களின் ஜாதகம் குறித்து ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.